இல்ல அதிமுக சார்பு உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்பட்டுச்சா? பிரதர், இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணம் வரைக்கும் எங்களை வாருங்கள் வாருங்கள் திரை மறைவில் அழைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நாங்கள் மட்டும் எஸ் போகிறோம்னு சொன்னோம்னாலே அங்கே இருந்து யாரை கழட்டி விட்ருவாங்க? பிஜேபி கழட்டி விட்ருவாங்க, போய் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ போகலாம்ல, பிஜேபி கழுதுனா நீங்கள் போகலாம். ஆனால் நாங்கள் ஏன் நாங்கள் போகலை அப்படின்றதுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதில் எந்த மாட்டுக்கு போகிறத பற்றி ஒன்றும் தப்பும் இல்லை. ஆனால் ஏன் போகலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் போகலை அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரை நம்புகிறோமோ நம்பவில்லையோ தளபதி ஸ்டாலினை நாங்கள் நம்புகிறோம். அவர் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இன்று வரை அவர் சங்கி பயல்களை நேருக்கு நேராக எதிர்த்து கொண்டிருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, எதுலையும் போய் அவர் பயப்படலை. இன்னைக்கு கல்விக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம், நீ இது மாதிரி கொண்டாந்துருங்க அப்படின்னு சில சிஸ்டத்தை புதிய கல்வி கொடுக்கும்போது கூட உன் பணம் வேணாம்டா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு தெளிவாக நிற்கிறார். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறது. சங்கிகளை எதிர்ப்பதில் எந்த வகையான சமரசம் இல்லாமல் செய்கிறார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட முக்கியம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியவர் எங்கள் தலைவர். சும்மா ஸ்டாலின் மட்டும் உருவாக்கல, சும்மா காங்கிரஸ் மட்டும் உருவாக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லா தலைவருமே எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின், இன்னும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், எல்லா கட்சியும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. இன்னமும் பார்த்தீங்கன்னா மக்களில் கூட்டணி இல்லை. நீங்கள் டைலாக் விட்டீங்களே, அதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னது. அந்த மக்களில் கூட்டணி இருக்கிற அனைவருமே எங்கே இருக்கிறப்ப இன்னைக்கு எங்கங்க இருக்கிறான்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறான். அப்ப நாங்களே உருவாக்கிய கூட்டணியை, நாங்களே உருவாக்கிய குழந்தையை நாங்களே விச வச்சு கொள்ளுவோமா? செய்ய மாட்டோம்ல. அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இருவரில் எவரை வைத்து சங்கி பயிர்களை எதிர்க்க முடியும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். அதற்கு ஏற்ற கொள்கை சார்ந்த மாபெரும் ஒரு தலைவர் தான் ஸ்டாலின்.